ஹாய். கெட்டி அவல் 2 கப் எடுத்துக்கிறேன். இது 1/4 படி பிடிக்கக்கூடிய கப்பு 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். தண்ணி போட்டு ஒரு 3 முறை உடனே தண்ணியை வெளியே தள்ளிடணும், இல்லாட்டி அதை அப்சர்வ் பண்ணும். அதனால் டக்குன்னு ஒரு 3 முறை கழுவிட்டு அந்த அவல் மிதக்க தண்ணி விட்டு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கும், நல்லா பூவாக ஊறி இருக்கும். நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அப்படியே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கலாம். கடலெண்ணெய், கடுகு, உளுந்து போட்டிருக்கோம் சட்டியில். இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய் நல்லா கிளறி விடுறோம். இதெல்லாம் ஒரு 30% அனல்லே வைங்க. 2 கைப்பிடி பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. நல்லா உடல் எடை குறைக்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புத உணவு. ருசியாகவும் இருக்கும். பெருங்காயம், அந்த ஊறின அவலை போட்டு மல்லி இலை போட்டு 2 கிளறி நல்லா 1 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ சட்னி, இதுக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கடலப்பருப்பு எண்ணெயில், 3 வத்த மிளகாய், 10 பல் பூண்டு, மிளகாயை எடுத்து வேர்க்கடலையோட, வறுத்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கிறோம். 1 கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நல்லா இந்த பூண்டு நல்லா ஒரு 60% வதங்கி வந்தோன்னே 2 தக்காளி. இதுக்கு கொஞ்சம் உப்பு போடும்போது நல்லா கரைஞ்சி கொடுத்து வந்துடும். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு அந்த வேர்க்கடலையோடு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆவி காட்டி எடுக்க போகிறோம் கொழுக்கட்டைகளை. நீங்கள் இட்லி பானையிலையும் வைக்கலாம். இது போல் இது மாதிரி ஒரு பவுல் இருந்தாலும் இப்படியும். இப்போ தான் நிறைய சிஸ்டம் இருக்குது ஆவியில் வேக வைக்க. உருண்டையாகவும் இதை பிடிச்சிக்கலாம், இல்லை கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியை லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் இது நல்ல உதிர்தன்மையாக பொலன்னு வரும். நான் இது எல்லாமே ஒரே கூடையிலே வச்சு அப்படியே நான் இட்லி பானையிலையே வேக வச்சுக்கிறேன். இந்த கூடை 400 ரூபாய். உங்களுக்கு நிறைய நீங்கள் ஸ்டீம் பொரியல் பண்ணுறது, சொரக்காய் இது போலலாம் பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் நீர்க்காய்கள்லாம் இதில் ஒரு ஆவி காட்டி எடுத்து நீங்கள் தாளிதம் பண்ணிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் கூடை போல் இருக்கிறதால தேவையான நிறைய காய்கள் கூட வைக்க முடியுது. 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், வெந்திருக்கு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். 2 கப் கெட்டி அவல். லேஸ் அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். வேர்க்கடலை சட்னியோட ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். லோ கலோரி காம்பினேஷன் இது. உடல் எடை குறைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை பிரேக்ஃபாஸ்ட்லேயோ டின்னர்லேயோ எடுத்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.